Hi friends, welcome to TNE சேவை சேனல். இந்த வீடியோல நாம ESI பயனாளர்களுக்கான இ-பச்சன் கார்டை எப்படி ஆன்லைன் மூலம் டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ESI பயனாளர்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட், மெட்டர்னிட்டி லீவ், சீக்னஸ் லீவ் போன்ற 7க்கும் மேற்பட்ட நன்மைகளை அரசாங்கம் வழங்குறாங்க. இந்த ESI பெனிஃபிட்ஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல டீடைலா வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இ-பச்சன் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த பயன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இ-பச்சன் கார்டை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ESI வெப்சைட் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இன்சூர்டு பர்சன் பெனிஃபிஷரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருந்தா அதை டைரெக்டாக இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ESI வெப்சைட்டுக்கு புதுசாக வரீங்க, யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எதுவும் தெரியாது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சைன் அப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைன் அப் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட இன்சூரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற கேப்சாவை என்ட்ரு பண்ணி சைன் அப் கொடுங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் ஆயிருக்கும். அதை என்ட்ரு பண்ணி சரிபார்க்கவும் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சமர்ப்பிக்க என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. திரும்பவும் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜில் யூசர் ஐடி என்ற இடத்துல உங்களுடைய இன்சூரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேப்சாவை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் கொடுங்க. இப்போ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எல்லாம் ஷோ ஆகும். அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வியூ ஆர் பிரிண்ட் இ-பச்சன் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட நேம், கம்பெனி நேம், எம்ப்ளாயர் கோட் எல்லாம் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய வியூ ஆர் பிரிண்ட் இ-பச்சன் கார்டு என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட இ-பச்சன் கார்டு ஷோ ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பிரிண்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய இ-பச்சன் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.